எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களில் பார்ப்போம். ஜூன் மாதம் வியாழக்கிழமை 5/6/2025 உத்தராயணம் விஸ்வாவசு வருடம் வைகாசி 22ஆம் நாள். சுப முகூர்த்த நல்நாள், தசமி திதி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. குளிகை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 முதல் 7:30 வரை. இன்றைய திதி தசமி திதி. இன்றைய யோகம் காலை 11:28 வரை சித்தி நாம யோகம், பின்பு வியாதிபாத நாம யோகம். இன்றைய கரணம் 4 மணி வரை தைத்துலாம், பின்பு கரசை. இந்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம், ராசி கும்பராசி. கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளுக்கான விசேஷங்களை பார்ப்போம். பொதுவாகவே வியாழக்கிழமைகள்ல குருவிற்கான ஒரு பூஜை செய்வதற்கும் அல்லது குரு வழிபாடு மேற்கொள்வதற்குமான ஒரு சிறப்பு மிக்க ஒரு நல்ல நாள். இந்த நாளில் நாம் செய்கின்ற செயல்கள் யாவும் வெற்றியடைய வேண்டுமெனில் ஸ்ரீ மகா பிரியவா, நம் கண்ணுக்கு தெரிந்த, நம்முடன் சமகாலத்தில் பயணித்த கடவுள், அது அற்புதமான ஒரு பாக்கியம். நம்ம 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 வாழுங்காலத்தில் ஒரு மகானோட நம்ம வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பெருமை. இவர் மட்டும்தான் கும்பிடுங்களா அப்படின்னா இல்லை. நீங்க இதுக்குள்ள எந்த விதமான வன்மத்தையோ அல்லது வர்ணத்தையோ கலக்க தேவையில்லை. ஒரு மனிதன் தனக்கு கிடைத்த ஒரு பொருளை பிறருக்கு தந்து எப்படி வாழ்ந்தான் என்பதை நம் சொல்வதற்காகத்தான் மகான்கள் வாழ்ந்திருக்கிறார். இப்போ சாய்பாபா பெருமளவுல எல்லா பொதுஜன வெகுஜனங்களால போற்றப்படுகின்ற, அனைத்து ஊர்களிலும் ஆலயம் கொண்டிருக்கிற பிரசித்தி பெற்ற மகானாக திகழார். என்ன பண்ணார்? அவர் பிச்சை எடுத்தாரு, தான் சாப்பிடல, வரவங்களுக்கு கொடுத்தாரு. அவர் சச்சரிதம் படிக்கும் பொழுது ஆனந்த கண்ணீராக வருகிறது. ஏன்னா அவ்வளவு லீலைகள், அவ்வளவு மனமாச்சரியங்களை கடந்து வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. மகான்களோட வாழ்க்கையை நம்ம அப்படிதான் எடுத்துக்கிடணும். அவர் இதுன்றத பிரிக்கவே தேவையில்லை. புரியுதுங்களா? இன்னும் கூட நான் அடிக்கடி சொல்லுவேன், அவர்கள் ஊரில் கண்டிப்பா தமிழ்நாட்டுல அதிகபட்சமா ஞானியர்களோட அல்லது ஜீவன் முக்தர்களோட ஜீவ சமாதிகள் கண்டிப்பா இருக்கும். எந்த ஒரு சின்ன ஊரா இருந்தாலும் அங்க இருக்கும். அவர்களுக்கு இந்த வியாழக்கிழமைகள்ல கண்டிப்பா போங்க. ஒரு சின்ன வழிபாடு பண்ணுங்க. ஒன்றும் பெருசா கொண்டு போகுது. ஒரு ரோஜா 10 ரோஜா என்ன ஆகிட்டு போகுது, வாங்கி போய் கொடுங்க. அந்த பூஜை பண்ணிட்டு வாங்க. நின்று உங்கள் மனதை உருகிட்டு வாங்க. அவர் அங்க யோக நித்திரையில இருக்கார், அவர் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்காதா அப்படின்னு கேட்பீங்க. அப்படின்னு பார்த்தா நம்ம அப்போ இறைவனை எப்படி கேட்கறது? அவங்களாம் அந்த இறைத்தன்மையில வச்சிருக்கிறோம். இப்போ நீங்க போய் அமைதி மார்க்கத்துல வழிபாடு பண்ணும்போது நிறைய கிடைக்கும். அப்போ 2 பேர் மட்டும் தான் சொல்லிட்டேன்னா, உடனே ஒரு கேட்பாங்க கமெண்ட்ல கேட்குறாங்க, என்னது 2 பேர் இப்பவே பாபா பத்தி மட்டும் சொல்றீங்க அப்படின்னு. பாபா இல்லை, ராகவேந்திரர், அருணகிரிநாதர், ரமண மகரிஷி, சேஷாத்திரி சாமிகள், எவ்வளோ பேர் இருக்காங்க. என்ன இல்லையா? எங்க ஊர் எடுத்துங்க, திருக்கோவிலூர்ல ஸ்ரீ ஆறுமுக தேசிக ஞானியர், அவரும் ஜீவன் முக்தர் தான். அவரும் ரொம்ப அதிகபட்சமான
ஒரு லைவ்லேயே இருக்கிற ஜீவசமாதிக்கெலாம் போனீங்க, லைவாக நீங்கள் உணரலாம். ரகுத்மர், ஞானானந்தர், இந்த ஞான தபோதனர்கள் வாழ்ந்த ஊரில் அடியேனும் வாழ்கிறேன். இதுதான் ஒரு பெரிய பாக்கியம். புரியுதுங்களா? அது மாதிரி ராகவேந்தர் திருபுவன இங்கே புவனகிரியில் பிறந்து மந்திராலயத்தில் போய் ஜீவசமாதி அடைந்தார். அதனால் இந்த வியாழக்கிழமை கண்டிப்பாக ஜீவன் முக்தர்களுக்காக ஒதுக்கிடுங்க. எப்பேற்பட்ட குருதோஷ குரு பிழை உள்ள ஜாதகமாயினும் அல்லது குருவும் மாந்தியும் ஒரு ஜாதகத்தில் இணைந்திருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து வழிபட வேண்டியது ஞானியர்களையும் ஞான தபோதனர்களையும் தான். தனியா போக முடியல அப்படின்னா அண்ணாமலையார் போங்க. அதுதான் ஞான தபோதனர்களெல்லாம் தானே வாவென்று அழைத்த மழை வாவென்று அழைத்த மலை அண்ணாமலை. அதனால அண்ணாமலை வந்தா கிரிவலை வந்தாலும் இந்த குருமாந்தி சாபம் தீரும். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போமா? நேர்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, மேஷத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் உங்களுக்கு பக்தி பெருக்கு மிக்க ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. குலதெய்வ ஆலயம் சென்று வருவதற்கான அல்லது தொலைதூர ஒரு சுற்றுலா அல்லது கேளிக்கை அல்லது நீண்ட தூர பயணப்பட்டு ஒரு ஆலய தரிசனம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இன்று அதிகமாக இருக்கிறது. பயன்பெறுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டில் 2ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு உங்களுக்கு இனி வரும் காலங்களில் என்ன செய்ய வேண்டும், புதிதான ஒரு முதலீடு, புதிதான ஒரு தொழில் வாய்ப்பு, புதிதான விஷயங்களை தெரிந்து கொள்வதல், இது போன்ற அமைப்புகளை உங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கு. அதுவும் ஒத்தையா இல்லை ரெட்டையா. அதனால இந்த நாளை அதற்கு பயன்படுத்துங்கள். வெற்றி நிச்சயம். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையில் இருக்கும் இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு செல்லலாமா என்று மனது அலைபாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது. அதனால இருக்கும் இடத்தில் என்ன செய்யலாம் என்று யோசித்து செய்தால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் ஒரு மனசோர்வு மனத்தாங்கல், கொஞ்சம் இன்னைக்கு உழுவுமே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தான் தோணுமே கண்டி டக்குன்னு இன்னைக்கு செஞ்சு முடிப்புமேன்றதுலாம் இருக்காது. ஏன்னா குரு உங்கள் வீட்டிற்கு வந்து உச்சகாலம்னு ஒன்று இருக்குது. இப்போ குரு பயிற்சி ஆயிடுச்சா நேராக உங்களுக்கு அதிசாரமா உங்க ராசிக்குள்ள வரப்போறாரு. அப்போ உங்க ஹெல்த் அண்ட் வெல்த் செக் பண்ணிக்கணும். கண்டிப்பாக கடகராசி நேயர்கள், கடக லக்ன நேயர்கள் அல்லது கடகத்தில் குரு உள்ளவர்கள் கண்டிப்பாக முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது உங்கள் எதிர்காலத்திற்கு மிகுந்த நன்மையை தரும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் ரொம்ப ஒரு உற்சாகமான நாள், களிப்புள்ள நாள். எப்படி சொல்றதுன்னா விரயம் தனஸ்தானத்துக்கு போயிட்டா மாதிரி செலவு தான், வரவு வந்து செலவு செய்வது போன்ற ஒரு அமைப்பு. கேளிக்கை, கொண்டாட்டம், விருந்து, மகிழ்ச்சி, திருமண வைபவங்கள் கலந்து கொள்வது அல்லது சொந்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் நடக்கிறது, அது போன்ற அமைப்பெல்லாம் சிம்மத்திற்கு உண்டு. இன்றைய நாள் உற்சாகமான ஒரு நல்ல நாள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்தவரை இந்த நாள் வந்து செலவினங்கள் கூடும். அதை நீங்க சுபமா மாத்திக்கலாம். இன்றைய நாளை சுப செலவா மாத்திக்கலாம். ஒரு திருமணத்துக்கு சென்று வர்றது அல்லது ஒரு கோயில்களுக்கு சென்று வர்றது, குடும்பத்தோட சுற்றுலா போயிட்டு வர்றது, மன மகிழ்ச்சியா உல்லாச பயணம் மேற்கொள்வதற்கான ஒரு நாளா மாத்திக்கிட்டீங்கன்னா உங்க மனசு ரொம்ப இலகுவாகி டென்ஷன் ரிலீஸ் ஆயிடுவீங்க. அப்போ நீங்க எடுக்கிற முயற்சி தான் ஜெயிக்கும். விரயங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு உண்டாக்கப்பட்ட விதி, அது மாறாது. ஆனா விரயத்தை இப்படி மாத்திக்கிட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும் இன்று உங்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரையில் இந்த நாள் ரொம்ப ஒரு நல்ல நாளாக இருந்த போதிலுமே சுற்றி சுற்றி வந்தீங்க அப்படின்ற மாதிரி சுத்தி வரேன், எனக்கு உடம்பெல்லாம் டயர்டா இருக்கு, அசதியா இருக்குன்ற அளவுக்கு தான் இருக்கு. ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இல்லை. சற்று சாதகம் அற்ற தன்மை இருப்பதால் கவனமும் எச்சரிக்கையும் இருப்பது ரொம்ப அவசியம். குறிப்பா வண்டி வாகன பயணங்கள், வார்த்தைகளில் அடுத்தவர்கள் மேல் சொல்கின்ற சொல் செயல்ல வந்து கவனமா இருந்தீங்கன்னா வெற்றி உண்டு உங்களுக்கு.
விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரை இந்த நாள் வந்து மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருப்பீங்க இன்னைக்கு. ஒரு முடியாத விஷயத்தை செய்து காட்டி பலனடைந்து அதனால ஒரு மகிழ்ச்சி. யாராலையும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, என்னால முடிஞ்சது அப்படின்னு நீங்களே சொல்லிக் கொடுக்கின்ற அமைப்பு. உங்களிடம் இருக்கின்ற பழைய பொருட்கள் அத்தனையும் விற்க எடுக்கின்ற முயற்சி இன்று வெற்றி பெறும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரை இந்த நாள் ஒரு உற்சாகமான நல்ல நாள். மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்க கண் முன்னாடி நடக்கும். ரொம்ப அற்புதமா இருப்பீங்க. எப்போதும் நல்லதை நினைத்து கொண்டிருக்க உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாகவே தெரிகிறது. பயன்பெறுங்கள். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு டென்ஷனான ஒரு நாள், அலைச்சல் உள்ள நாள். என்னங்க அப்படின்னா, உங்களை ஓட வைக்கிறது இல்லையா, உங்களை உட்கார்ந்து இருந்த வரை ஓட வைக்கிறது. அப்போ இந்த கிரக நிலவரங்கள் இன்னைக்கு உங்களை ஓட்டமும் நடையமாக வைத்திருக்கிறது. அதனால இந்த நாளில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்து பயணத்தை மேற்கொள்வது மிகுந்த நன்மை அளிக்கும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரை இந்த நாள் ரொம்ப அற்புதமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். இன்னைக்கு உங்க கிரகத்தை அப்படியே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லைனா ஒரு மாலை கட்டி போட்ட மாதிரி இருக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு ஏற்றமும் வளர்ச்சியும் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு. நீங்க எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க, அதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் போறதுக்கு எழுதுறீங்க அப்படின்னா அதில் நீங்க ஜெயிப்பீங்க. புதுதாக வண்டி வாகனம், லோன் அல்லது புதிய தொழில் நடக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் நீங்க கவனமா இருந்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு வெற்றி, மகிழ்ச்சி, கொண்டாட்டம், வழிபாடு, பரிசுகள் அத்தனையும் இன்னைக்கு உங்களுக்கு சேரும். மனது அமைதி எப்பொழுது உங்களுக்கு படுகிறதோ அப்பொழுது உங்கள் இல்லம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் செயல்படும். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.